guys, welcome to the channel called Curly Vlogs. So நான் இன்னொரு சேனல் வச்சிருக்கேன். It's called Curly Reports. So அங்க வந்து நீங்க இந்த நியூஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி ஸ்டப்ஸ்லாம் பார்க்கலாம். So knowledgeable போனோம் அப்படின்னா you can go Curly Reports. Other than that, here you can watch entertainment based things. So my name is Logu Suji. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் நம்ம அப்படின்னா DioTap அப்படின்னு ஒரு வெப்சைட். ஸோ இங்கே வந்து ரொம்பவே ப்ராடக்ட்ஸை கம்மியான விலையில் நான் பார்த்தேன். லைக் நம்ம நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவோம், அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ. லைக் மீஷோலாம் நமக்கு ரொம்ப கம்மியாகவே ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப கம்மியாக சீப்பாக ப்ராடக்ட்ஸ் பார்த்தேன். ஸோ ஒய் கான் வி ட்ரை அப்படின்னு ஃபஸ்ட் தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வாட் தாட் இது வந்து ஒரு மேலே ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், லைக் ஏமாத்துகிற விலையாக இருக்கும். நிறைய இந்த மாதிரி நம்ம ஆன்லைனில் பார்க்க முடியும். லைக் இதை வாங்கலாம், நீங்கள் இவ்வளோ பே பண்ணணும், நாட் அ கேஷ் ஆன் டெலிவரி. இதை பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சிடும் அப்படின்னு நம்ம அந்த ப்ராடக்டோட இதை பார்த்துட்டு இவ்வளோ கம்மியாக இந்த ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, வாய்ப்பே கிடையாது, கொடுக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம அதை யோசித்து அதுக்கு பே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் ஈவன் தோ சிஓடின்னு நம்ம போட்டால் கூட, கேஷ் ஆன் டெலிவரி போட்டால் கூட நமக்கு அழகான ப்ராடக்ட்ஸை காமிச்சிட்டு நமக்கு மொக்கையான ப்ராடக்ட்ஸ் வர்ற மாதிரி வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இது வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம் மாதிரி உங்களுக்கு நடுவில் அஃபிஷியல் ஆப்போட நடுவுலேயே அந்த ஆட்ஸ்லாம் வரும், அந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ நான் இந்த ஆப்பை பார்க்கும்போது ஐ வுட் டோன்ட் டவுட், ஓகே இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ கோ த்ரூ ஆன் லாட் ஆஃப் வீடியோஸ். லைக் நிறைய இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே இருந்துச்சு, நிறைய வீடியோஸுமே இருந்துச்சு. ஸோ ஐ கேன் ட்ரஸ்ட் இட், ஓகே இது ஒர்க் அவுட் ஆகும், லெட்ஸ் வி ட்ரை அப்படின்னு. ஆனால் என்ன பிரச்சனை நான் இதை வாங்கும்போது அப்படின்னா, நான் வந்து May 11th ஆர்டர் போட்டேன். இட் ஷுட் பி இன் 10 days, 21st இல்லை 23 தான், 12 days மேலே எனக்கு இது டெலிவரி வர ஆச்சு. ஸோ இதுதான் இப்போது அந்த ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னா, நான் வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் தான் நிறைய போட்டேன். அண்ட் நீங்கள் இன்னும் நிறைய ஸ்மால் திங்ஸாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அந்த ப்ராடக்ட்டு ரொம்ப கம்மியான விலையில் அப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல நான் வந்து ப்ராடக்டை எடுத்துடுறேன், அப்போ தான் அது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் பேசிகிட்டே இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எடு. இந்த எல்லாமே ஆக்சுவலி ஐ ஆர்டர் லைக் 12 to 15 ப்ராடக்ட்ஸ். ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி, ஏன்னா நான் ஆர்டர் போட்டு ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகுது. எல்லாமே சின்ன சின்ன பொருள், ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். லைக் 100 rupeesக்குள்ளே தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் போட்டேன். ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் தான் 200 வந்துச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ரொம்ப கம்மியான ரேட்டில் போட்டதுனால அது என்ன ப்ராடக்ட், எவ்வளோ விலைக்கு போட்டேன் அப்படின்றதுலாம் தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஓப்பன் பண்ணுவோம். லைக் நான் அதுக்கப்புறம் அதை செக் பண்ணி சொல்கிறேன், நான் அது எவ்வளோக்கு வாங்கினேன், என்ன ஆச்சு அப்படின்ற கதையெல்லாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதில் ஓப்பன் பண்ணி, ஆக்சுவலி இந்த வீடியோக்காகவே இதை ஓப்பன் பண்ணாமல் நான் அப்படியே பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன். ஏன்னா நமக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடணும். அதான் வந்து இந்த ஸ்டெப்ஸில் வரும்போதே அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவேன், என்ன எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஆனால் இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்காக பத்திரப்படுத்தி இந்த பாக்ஸை வச்சு என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நான் இப்போ தான் பிரிக்கிறேன். ஆனால் 12-14 ப்ராடக்ட்ஸ் ஒரு மாதிரி அடிங்கனாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த பாக்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி கஷ்டம். இங்கே அடி வாங்கியிருக்கும், இங்கே அடி வாங்கியிருக்கு, செம்மையாக அடி வாங்கியிருக்கு. சம்வேர் ஃப்ரம் டெல்லி இட்ஸ் கம்மிங் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஸோ அதனால இது ரொம்ப அடி வாங்கியிருக்கு. எனக்கு தெரியல ப்ராடக்ட்ஸ் உள்ள எப்படி இருக்கும், நான் ரொம்ப கம்மியாக நல்லா இருக்கே அப்படின்னு போட்டேன். ஆனால் ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல, எல்லாம் அடி வாங்கியிருக்கான்னு பார்க்க நல்லா தான் இருக்கு. சரிங்க, ரொம்ப ஹோப் இதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். ஓகே, ஓ தட்ஸ் பெட்டர். அவங்களே வந்து ஒரு சார்ட் போட்டுருக்காங்க, நான் என்னென்னலாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு. ஓகேவா? ஸோ என்னோட அட்ரஸ்லாம் போட்டிருக்காங்க, லோகு சுஜி அப்படின்னு போட்டு அட்ரஸ், ஃபோன் நம்பர் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஏஜென்ட் யார் போட்டிருக்காங்க எல்லாமே செக் பண்ணியிருக்காங்க. நான் மொத்தமாக வாங்கின ப்ராடக்டே வந்து டாக்ஸ் எல்லாம் போட்டு 1129 வந்திருக்கு. சொன்னேன் இல்லையா, நான் 15 ப்ராடக்ட்டையும் இவங்களோட பில்ல 1129 வந்திருக்கு. அண்ட் அது இல்லாமல் கொரியர் சார்ஜும் இவங்க நம்ம கிட்ட தான் வாங்குறாங்க. ஸோ எனக்கு மொத்தமாக வந்து இந்த ஒரு 15 ப்ராடக்ட்டும் வந்து 1500 சம்திங் வந்தது, ப்ளஸ் டெலிவரி சார்ஜோட சேர்த்து. ஸோ ஃபஸ்ட்டு திஸ் ஒன், ஓ மை காட், நான் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். லைட்டாக இருக்குது, இருந்தாலும் இட்ஸ் ஆக்சுவலி குட். இது எவ்வளோ? ஸோ இது வந்து 140. எடுத்தாலும் பெரிய ஐட்டமான இடணும். ஓகே, ஸோ இது வந்து இந்த வெஜிடபிள்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு, லைக் ஈஸியாக இந்த நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம் இது பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், துருலாம் பிடிக்காது. ஸோ திஸ் இஸ் 140 ஐ பாட். நான் வாங்கின மோஸ்ட்டாக எல்லாமே கிச்சன் ஐட்டம் தான். திஸ் டப்பா ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் திஸ் ஒன் வாஸ் பிக், பட் இது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் இது 60 தான்.
ஓகே 60. ஆனா இது எப்படி ஓகே இது எப்படி வாஷ் பண்ணிட்டு இப்படி எடுத்துடலாம் போல இப்படி லைக் இது பண்ணி நீங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இப்படி எடுத்துடலாம். பட் என்னன்னா நான் இதை வந்து ரொம்ப பெருசா எதிர்பார்த்தேன். இதுல வந்து 4 கார்டு போட்டாலே உள்ள போயிடும் போல. இது வந்து திஸ் வாஸ் 60 ஐ பாட். ஓகே அண்ட் இது வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் ரொம்ப கம்மியான விலையில நீங்க அந்த வெப்சைட்ல பார்க்கலாம். பட் இது வந்து 33. லைக் ஓப்பன் கவர் சவுண்ட் ஒரு மாதிரி கஷ்டன்னு இருக்கு. பட் லெட்ஸ் எக்ஸ்பிளைன். நீங்கள் இதை பார்க்க தெரியும் நினைக்கிறேன். இப்படி இது புஷ் பண்ணி உள்ளே இந்த சோப் போட்டிங்கன்னா புஷ் பண்ணிங்கன்னா இதில் சோப் வெளில வரும். வெளில வந்ததுக்கப்புறம் லைக் இப்படி நம்ம வாஷ் பண்ணுவோம். லைக் இப்படி இந்த மாதிரி வாஷ் பண்ணுறது ஜஸ்ட் 33 தான். இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். கவர் சவுண்ட் ஒரு மாதிரி இருக்குது. இது ஒரு மாதிரி ப்ராடக்ட் குவாலிட்டியாக தான் பாருக்கு. நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி நல்லா. ஸோ கை இது இப்போ நம்ம இப்போ ஜென்ரலாக இதை பண்ணோம்னா அது கையில் பிடிச்சி தீர்த்துடும். அந்த மாதிரி இல்லாமல் இப்படி பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் குவைட் நைஸ். ஜஸ்ட் 33. அண்ட் திஸ் ஒன் வாஸ் காஸ்ட்லி. நான் கடைசியாக பிரிக்கிறேன். அப்புறம் வந்து தோஸ் ஆர் வாஷிங் பால்ஸ். ஆக்சுவலி வாஷிங் மிஷினில் அந்த கிளாத்லாம் ஒன்னோட ஒன்று இது போட்டால் பிடிச்சிக்காது. ஃபர்ஸ்ட் நான் இது ஏற்கனவே நிறைய வெப்சைட்ஸில் லைக் நிறைய ஆப்ஸில் பார்த்துருக்கேன். பட் ஐ டோன்ட் ட்ரஸ்ட் திஸ் ஆல்சோ. நிறைய ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கு எனக்கு. லைக் இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாத சும்மா அவங்களுக்காக நம்ம கிட்ட வச்சுட்டாங்கன்னா அந்த மாதிரிலாம் நான் நினைச்சிருக்கேன். பட் நான் அதுக்கப்புறம் ஐ டூ சம் ரிசர்ச் ஆன் கூகுள் இஸ் திஸ் ஒர்க் அவுட் ஆர் நாட் அப்படின்னு. நிறைய பேர் இது ஒர்க் அவுட் ஆகுது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் இதை வந்து ஒரு 2 பீஸ் போட்டேன். இது வந்து ஒரு பீஸ் வந்துட்டு 36. இது ஒரு 36. ஸோ இது வந்து 72. இது 2 பீஸு. இது வந்து திஸ் இஸ் 32. ஐ திங்க் இதை விட இது பெட்டர்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஒரு மாதிரி கிளம்ஸியா சின்னதா இருக்குது. பட் இது ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இது ஒர்த்துன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் வேணா இது இன்னொன்று ஆர்டர் பண்ணலாம். திஸ் இஸ் ஜஸ்ட் 32 அண்ட் இது 36. ஐ திங்க் திஸ் இஸ் நாட் ஒர்க். ஓகே அண்ட் இது வந்து நான் நிறைய இதில் பார்த்தது என்ன அப்படின்னா இந்த ஒட்டடை அடிக்கிற குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன போட்டுருக்காங்க டஸ்டர்னு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மைக்ரோ ஃபைபர் டஸ்டர் கரெக்ட் தான். ஸோ இது எவ்வளோ லாங்காக இருக்குன்னு தெரியல. இட்ஸ் ஸோ லாங் கைஸ் ஆக்சுவலி. ஐயோ எனக்கு ஸ்க்ரீன் போதாதுன்னு நினைக்கிறேன். வெளில வந்துருச்சு. ஓகே எனக்கு சீரியஸ்லி ஸ்க்ரீன் போதாது. இன்னுமே ஜாயின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னுமே இங்கெல்லாம் வந்து இன்னும் ஜாயின்ஸ் இருக்கு. லைக் இன்னுமே நான் எடுக்கலாம். இழுத்தே வந்து லைக் என்னோட ரூஃபை தொட்டுருச்சு. டிட் யூ ஹியர் தி சவுண்ட்? ரூஃபை தொட்டுருச்சு ஆக்சுவலி. இட்ஸ் ஆக்சுவலி ஒர்த்துப்பா. எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்? ஜஸ்ட் 117. எந்த இதுலையுமே நான் 100 இந்த அமௌண்ட்டுக்கு இதை பார்க்கல. லைக் இதை வந்து நான் மீஷோவில் பார்த்தேன். மீஷோ வாஸ்த எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு இதுன்னு நினைக்கிறேன். மீஷோவில் தான் நான் லாஸ்ட்டாக பார்த்தேன். லைக் அதுலேயுமே நான் இது ஆக்சுவலி இது கூட பெண்ட் ஆகும்ல. லைக் இப்படி பெண்ட் ஆகும். இது நான் உடச்சிட போகிறேன். வாங்கி யூஸே பண்ணாமல் உடச்சிட்டா கேவலமாக இருக்கும். இல்லை இட்ஸ் பெண்டிங். இதோ இப்படி பெண்ட் பண்ணிட்டு லைக் ஃபேன் எல்லாம் துடைக்கலாம். அதுக்காக தான் வாங்கினேன். ஈவன் டஸ்டர் லைக் இது ஒர்த்து 117. இட்ஸ் ஸோ லாங். லைக் இது 4-5 பிரிச்சதுக்கே என்னோட ரூஃப் தொட்டுருச்சு. இன்னும் ஒரு கூட அந்த ஃபோல்டு இன்னும் ஒரு 4 இருந்தது. ஸோ திஸ் இஸ் சீரியஸ்லி ஒர்த் 100 rupeesக்கு. அதுக்கப்புறம் திஸ் வாஸ் லைக் இந்த இது அடுப்பில் சூடாக ஏதாவது எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ திஸ் ஐயோ வரவே மாட்டேங்க. இதெல்லாம் நல்லா இருக்குல்ல செக் பண்ணுறது. ஐ பை திஸ் 2 ஒன்றுதான் கை கிடைச்சிருக்கு. இது வந்து 26. ஒரு பீஸ் 26. ஐ பை 2 pieces for 52. ஐயோ அதுவும் பிங்க் கலர்ல தான் போட்டுருக்காங்க. சரி ஓகே இதுவும் அதே தாங்க. இது இந்த மாதிரி இப்படி பண்ணி சரி இப்படி ஹோல்ட் பண்ணலாம். லைக் எனக்கு தெரிஞ்ச ஒரு கிச்சன் பாத்திரம் தான் நல்லா இருக்கும். கிச்சன் பாத்திரத்தில் இருக்குன்னா சரி நம்ம இது இப்படி ஹோல்ட் பண்ணலாம். இப்படி இப்படி எடுத்து அப்படியே வச்சிடலாம். ஸோ இது வந்து சிலிகான் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீட் ரெசிஸ்டன்ட், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா? இது வந்து 26, 2 for 52. இது வந்து இதுவும் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ரொம்ப சின்னதாக இருக்கு. இது வந்து இந்த ஃபனல் மாதிரி சிலிகான்ல ஓப்பன் பண்ணும். சிலிகான் ஃபனல் இப்படி பண்ணா
ஏதாவது ஆயில் அந்த மாதிரி ஊற்றுறதுன்னா இதை இப்படி வச்சு ஊற்றிக்கலாம். பட் இட்ஸ் ஸோ ஸ்மால். நான் அதில் பார்த்தேன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் இது வெறும் 11 ரூபா தான். பார்த்தீங்களா, ஐ டோல்ட் யூ நோ இட்ஸ் நான் வாங்கினதுல இதான் கம்மின்னு நினைக்கிறேன். வெறும் 11 ரூபா தான். அதனால 11 ரூபாய்க்கு பெருசாக எதிர்பார்க்க முடியாது. இவ்வளோதான் இருக்கும். See, this is just 11 rupees. I like this, actually cute. And this hot bag also நான் கம்மியாக தான் வாங்கினேன். It's just 26 ஒரு hot bag. இது நான் சும்மா எக்ஸ்ட்ராவாக போட்டேன் கம்மியாக இருக்கே அப்படின்னு. ஆக்சுவலி இந்த கிளாத் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு சின்ன ஹாட் பேக் தான், லைக் நம்மளோட ஹேண்ட் சைஸ் தான் இருக்கும். இட்ஸ் கியூட்னா நல்லா இருக்கு. இது ஐஸ் பேக்காகவும் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், ஹாட் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரியலி நைஸ். இட்ஸ் ஆக்சுவலி வெறும் 26 ரூபாய்க்கு வாங்கினது. நான் முதல்ல இந்த சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஐ திங்க் அவ்வளோதான். ஓகே, திஸ் ஒன். ஓ ஆக்சுவலி நான் இது வந்து ஆல்ரெடி மீஷோவில் ஒன்று வாங்கியிருந்தேன். அது வந்து 243க்கு வாங்கியிருந்தேன் நான் மீஷோவில். நீங்கள் போய் பார்த்தா தெரியும். நீங்கள் அடிக்கடி ஜாமான் விளக்குறதுலாம் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் வந்து ஜாமான் விளக்குறது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்னால் இது உண்மையாக நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து டியோ டேப்பில் வாங்கலைனாலும் சரி, வேறு எதையாவது வாங்கிக்கலாம். இட்ஸ் ரியலி ஒர்க்ஃபுல். லைக் இது நீங்கள் இப்படி போட்டிங்க அப்படின்னா நம்மளோட இந்த இடம் வந்து உங்களோட பைப்லேயே ஃபிட் பண்ணலாம். இப்போ இருக்கிற எல்லா பைப்லையுமே அந்த ஒரு நாப் ஒன்று இருக்கும், அப்படி இது மாதிரி. அதை கழட்டிட்டு இதை நீங்கள் போட்டுடலாம். லைக் ஃபில்டர் ஒன்று இருக்கும், சாரி, அந்த ஃபில்டர் எடுத்துட்டு நீங்கள் இதை போட்டுக்கலாம். இது லைக் இப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் ரியலி வர்த் ஆக்சுவலி. அண்ட் ஐ பை திஸ் ஃபார் 60. இப்போ இது இல்லை, இது வந்து சோல்ட் அவுட்னு அவங்களே காமிச்சிட்டாங்க. லைக் இது வந்து இந்த வாஷர் இதெல்லாம் அது கூட வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் அப்படியே போட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வெறும் 60 தான். அண்ட் இட் ஹாஸ் இந்த இது இப்படி போட்டிங்கன்னா 1 இது வரும். இப்படி போட்டால் அந்த ஃபுல் ஓப்ஸ் இப்படி போட்டால் அது ஃபுல் இது வரும். ஆனால் என்னோடது கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. பட் இது 60க்கு சீரியஸ்லி ஒர்த். நான் வந்து 240க்கு வாங்கினேன். அப்போ இது வெறும் 60 தான். இட்ஸ் ரியலி ஒர்த். ஆனால் இப்போ ஒரு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, சாரி. மேபி வேற ஏதாவது ப்ராடக்ட் இருக்கும். அவ்வளோதாங்க, சின்ன ப்ராடக்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய சரி கோ திஸ். இது வந்து ரைஸ் வாஷிங் பவுல். ஓ யா, திஸ் மச். அட்டடடடா, நான் வந்து இது ஒன்று தான் வரும் அப்படின்னு நினச்சி ஆர்டர் போட்டேன். ஆனால் இது வந்து 3 வந்திருக்கு. மேபி நான் யாருக்காவது எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். இது வந்து ஆனால் 100. நான் அப்படி நினச்சேன், என்னடா இது எவ்வளோன்னு இருக்குன்னு நினச்சி இது போய் 100 போட்டிருக்காங்களே நினச்சி. இது வந்து 107. 3 தானா வரும்? 3 பீஸ் தாங்க. 3 பீஸ் 107 தான். தீத்தி அடிப்பிச்சிட்டாங்களோன்னு ஒரு நிமிஷம் நினச்சேன். 3 பீஸ் ஃபார் 107 rupees. ஓகேவா? இது எப்படின்னா நீங்கள் இதில் ஏதாவது வாஷ் பண்ணிட்டு, லைக் மோஸ்ட்டாக எனக்கு இந்த ரைஸை வந்து வாஷ் பண்ணிட்டு அதை இப்படி ஊற்றுறது, தண்ணியை கீழே ஊற்றுறது ரொம்ப கஷ்டம். இதில் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா இது வந்து தண்ணிலாம் போயிடும், ரைஸ் போகாது. ஸோ இது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு. இட்ஸ் ரியலி ஸ்ட்ராங். ஒரு மாதிரி பிளாஸ்டிக் தான், பட் இதுக்காக வச்சு உடச்சிங்கன்னா உடஞ்சிரும். 107க்கு 3 பீஸ் கொடுக்குறாங்க. ஸோ we can wash vegetables. அதுக்கு நான் அந்த டப்பா வாங்கிட்டு தேவைப்பட. இதுவே நல்லா இருக்கு, பரவாயில்ல. ஓகே ஃபைன். மேபி நான் இது யாருக்காவது எக்ஸ்ட்ரா கூட கொடுக்கலாம். ஓகே, எவ்வளோ நல்ல மாசு பாருங்க. காசு போட்டு வாங்கி ஃப்ரீயாக கொடுங்க. காசு முன்னாடி கொடுக்குற அப்பா தான் கொடுக்குறேன். ஓகே, இது வந்து ஸ்ட்ரா அண்ட் ஸ்ட்ரா வாஷ். இது வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன்? 47. இட்ஸ் ஜஸ்ட் 47. ஸோ நான் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடறேன். ஏன்னா அடுத்து இருக்கிற 2 ப்ராடக்ட் கொஞ்சம் பெருசு. ஸோ இது எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் அப்படியே ஏதாவது ஒன்று பண்ணி இது ஜூஸ் யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சு அப்படியே குடிச்சிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் அ வாஷர் ஃபார் தட். இப்படி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம். கை ரொம்ப நடுங்க. நைஸ். இட்ஸ் 47. நீங்கள் எவ்வளோ சொன்னேன்? 47 தாங்க. 47 இதுதான் எவ்வளோ ஒர்க் பண்ணி. இதுக்கு வந்து இப்படி ஒரு அழகான கிளாத், இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதில் போட்டு கொடுத்துருக்காங்க, கவர்லலாம் போடாமல். மேபி ஏதாவது ரீசன் இருக்கலாம். மேபி இதே ஒரு கவரில் போட்டிருக்கலாம், பட் இது நல்லா தான் இருக்கு. ஓகே, அண்ட் வேற என்ன வாங்கியிருக்கேன்? அண்ட் ஃபைனலி திஸ் வாஸ் த ஒன் திங் ஐ காட். ஓப்ஸ், நெட்லாம் இருக்குது, எழுதுங்க, இருங்க ஒரு நிமிஷம். இது வந்து நான் இதுதாங்க வாங்கினது. கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு விஷயம். ரொம்பலாம் காஸ்ட்லின்னா நினைக்காதீங்க. என்ன அதிகபட்சம் ஒரு 200 ரூபா 250 ரூபாய்க்கு, 299 ரூபா தான். ஓகேவா? ஏன்னா நம்ம மீஷோவில் போடுற ஒரு ப்ராடக்ட்டே அதிகபட்சம் 200 தான் இருக்குது. இது வந்து 199. ஸோ இது என்ன அப்படின்னா, அது பாருங்க, நானே பார்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கு காட்டல. ஐயோ, நான் எத்தனை ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக காமிச்சதே தெரியலையே.
இது வந்துட்டு லைக் இந்த மாதிரி இப்போ இவன்னா அது கரெக்டான அதோ இப்படி வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறது காட்டுற தெரியலாம். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாதான் இது நிற்கும். நான் அந்த அட்ஜஸ்ட்லாம் பண்ணல. இந்த மாதிரி வந்து நம்ம தொடப்போம், அப்புறம் அந்த மாப்பு அந்த மாதிரி எல்லாத்தையும் இதில் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ஹோல்டர் ஓகேவா. இது வந்து நம்ம இதுக்கு வந்து 6 ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ஒரு ஹூக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை நம்ம ட்ரில் பண்ணி தான் ஒரு இடத்துல வச்சுட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அதை பண்ணணும். அதை கரெக்டாக ட்ரில் பண்ணிட்டோம்னா நம்ம இதில் கரெக்டாக மாட்டி எல்லாத்தையும் கரெக்டான இடத்துல வச்சுக்கலாம். நான் இப்போ இதை வாங்கி இது நான் ட்ரில் பண்ணுறதா பெரிய விஷயம். இது ஜஸ்ட் 200 தான் நான் இதை வாங்கினேன். ஓகே, அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் இஸ் திஸ். இதுக்கு மேலே இந்த டப்பா நமக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, திஸ் இஸ் த ஃபைனல் ப்ராடக்ட். லைக் இதுதான் நான் வாங்கினதுல உண்மையாகவே 250 ரூபாய்க்கு வாங்கின ஒரே ப்ராடக்ட்டுங்க. ஓகேவா. ஒரு யூஎஸ்பி கேபிள் இருக்கா என்ன இருக்கு அப்படின்னு நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக பார்ப்பீங்க. இது வந்து ஒரு வாட்டர் டிஸ்பென்சர். சி இதை வந்து இதில் என்னது கேன், வாட்டர் கேன் இருக்கும் இல்லையா, நம்ம அந்த பெரிய கேன் வச்சுருப்போம். அந்த கேனில் இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படி ப்ரெஸ் பண்ணால் இதுலேருந்து வாட்டர் அழகாக வரும். அவ்வளோதான். இது வந்து வெறும் 250 தான். நான் இது வந்து நிறைய வெப்சைட்டில் பார்த்தேன். 1000 கிட்ட வந்துச்சு ஆக்சுவலி. இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து 1000 சம்திங் வந்தது. இதில் எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு தெரில. சரி, நிறைய டப்பாவில் எம்ஆர்பி நிறைய வருது. இதில் எம்ஆர்பி இல்லை, ப்ரைஸே இல்லை. இது 1000 சம்திங் வந்துச்சு. சிலர்ல 2000 3000லாம் வந்தது. டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆப். பட் இது வந்து நான் 250க்கு தான் வாங்கினேன். இதெல்லாம் தான் வாங்கினேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து நான் வந்து லைக் டெலிவரி எல்லாமே சேர்த்து 1500க்கு தான் மொத்தமாக வாங்கினேன். டியோ டேப் அப்படின்ற ஆப்பில். திஸ் இஸ் நாட் அ ப்ரொமோஷன் வீடியோ, ஜஸ்ட் டெல்லிங். லைக் இது ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். பட் த திங் இஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். எந்த பொருள் வாங்கினாலும் வெயிட் பண்ணணும் கண்டிப்பாக. லைக் நம்ம எப்படின்னா காசு கொடுத்தாலே பொருளை கொடுங்க அப்படின்னு அதை வாங்குற ஆளுங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் மாதிரி ஆன்லைனில் 2-3 டேஸ்ல டெலிவரி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னா யூ ஷுட் வெயிட் ஃபார் 10 days அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட் யூ பை. அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டெலிவரி சார்ஜ் போடுவாங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு 4-5 kgக்குள்ளே வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி சம் அமௌண்ட் போட்டாங்க. ஒரு கேஜிக்கு 50 rupeesன்னு 4-5 kgக்கு ஏதோ லைக் 200 சம்திங் போட்டு எனக்கு வந்து 1470 வந்தது. ஓப்பன் த வெப்சைட், ஜஸ்ட் ஓப்பன் த வெப்சைட். அது பார்த்தாலே இதெல்லாம் கம்மியாக இருக்குல்ல, நமக்கு போகணும் அப்படின்னு ஆர்வம் வரும். நான் வந்து ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு 2-3 ப்ராடக்ட் வாங்க போய் 1200 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கேன். பட் ஐ திங்க் இது எல்லாமே ஒர்த்து தான், விச் இஸ் நீடட் டு மீ ஆக்சுவலி. ஸோ நீங்களும் போய் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இந்த வீடியோவில். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் என்டர்டைன்மெண்ட் பேஸ் ஆகும், நிறைய vlogs அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கர்லி vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ குறித்து உங்க கமெண்ட்டை சொல்லுங்க. ஸோ தட் இன்னும் எப்படி பெட்டரா பண்ணலாம், இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye. This is Love Suchi.